Hi students, welcome to Padida. So in the video, 12th standard botany top 10 most repeated 5 mark questions நம்ம பார்த்துக்கலாம். So இந்த questions பார்த்தீங்கன்னா pure science students and also biology students refer பண்ணிக்கலாம். இந்த question எங்கிருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா previous 4 years question papers, first midterm, quarterly, second midterm, half yearly, revision exam 1, revision exam 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் question papersலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுலேருந்து கிரியேட் பண்ண கொஷின்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ். இதுலேருந்தும் பார்த்து எல்லா கொஷின்ஸும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அவுட் பண்ணி அதில் டாப் 10 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டாப் 10 படித்தா எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 4 கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 5 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக் இருந்தால் அட்டன் பண்ணலாம். பட் டாப் 10லேருந்து மினிமம் 3லேருந்து 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அடிஷ்னல் கொஷின்ஸ் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன், அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. பட் இதுலேருந்தே மேக்ஸிமம் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் வெரி இம்பார்ட்டன்ட் 5 times ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் கிவ் டீடைல்ட் அக்கௌண்ட் ஆன் பார்த்தினோகார்பி, ஆட் நோட் ஆன் வித் சிக்னிஃபிகன்ஸ் 3 times வந்திருக்கு. எனுமரேட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டமோஃபிலஸ் ஃபிளாஸ், இதுவும் 3 times. வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் 1ல இருக்க 5 mark கொஷின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 2ல bring out the inheritance of chloroplast gene with an example 7 times repeat ஆயிருக்கு. Describe the dominant epistasis with example 7 times repeated. ஸோ உங்கள் ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் 100% வந்துருக்கு. இந்த 2 கொஸ்டினுமே வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக உங்கள் பப்ளிக் மட்டும் இல்லை, குவார்டர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் சாப்டர் 3ல எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் 6 times repeated. சாப்டர் 3ல இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போயிடலாம். சாப்டர் 4ல mention the application of biotechnology, இதுவும் 5 times repeated. Compare various types of blotting technique, 4 times repeated question. Next chapter 5ல so chapter 5 explain the basic concept involved in plant tissue culture. இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் 100% உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல வரும். இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். 8 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 9 கொஸ்டின் கிட்ட பார்த்துருக்கோம். நான் 10 கொஸ்டின் சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின் தரேன் உங்களுக்கு, அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அடிஷ்னலாக டாப் 10 மட்டும் இல்லை, ஒரு சேஃபர் சைடுக்காக இன்னும் ஒரு 4 கொஷின், இன்னும் ஒரு 5 கொஷின்ஸ். 10ல் 9 பார்த்தோம், இன்னும் அடிஷ்னலாக 6 கொஷின்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கேன். சேஃபர் சைடுக்கு இதுவும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வித் an example 3 times lesson 2. எக்ஸ்பிளைன் DNA replication in eukaryotes lesson 3. Tabulate the types of ploidy, write the significance of ploidy. இதுக்கு அடுத்தது mention the name of man-made cereal, how it is formed. What is single cell protein? Mention the applications of SCP 2 times. Lesson 4 அது. Mention the application of plant tissue culture, lesson 5ல 2 times கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டாப் 10 வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 5 கொஷின் சொல்லியிருக்கேன், இதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கம்மிங் வீடியோஸில் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட். மீதி எல்லா கொஷின்ஸும் ப்ரீவியஸ் 4 இயர் கொஷின் பேப்பரில் வேறு என்னெல்லாம் கொஷின் வந்ததோ அதுவும் சேர்த்து கம்மிங் இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.